ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி. இன்றைக்கி என்ன லாக் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதால காலையே நான் பூஜைக்கு உண்டான விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுன்னு இருக்கேன். பாருங்கள் நம்ம விளக்குக்கெல்லாம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பளிச்சுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி. பாருங்கள், இன்றைக்கி வியாழக்கிழமை விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம விளக்கில் பச்சை கற்பூரம் போட்டு பாருங்கள், பச்சை கற்பூரம் அதை நம்ம சும்மா கொஞ்சமாக லைட்டாக இப்படி தூவி விட்டுடணும். எல்லா காமாட்சி அம்மா விளக்குலையும் போட்டுருங்க. விளக்கு எரியும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இது குபேர விளக்கு வச்சுருக்கேன் நான். அதில் 5 ரூபா காயின் போட்டிருக்கேன். பாருங்கள், எப்பவுமே இந்த காயின் இதில் இருந்தால் நல்லது நம்மளுக்கு. அதே மாதிரி இதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இப்படி போட்டுட்டுங்க. போட்டுட்டு இங்கே முருகருக்கான ஓம் விளக்கும் இருக்குது, அதுலேயும் பச்சை கற்பூரம் போடுங்க. போட்டு டைமண்ட் கற்கண்டு இருக்குங்களா, அதில் கொஞ்சம் ஒரு 2-3 போடுங்க. விளக்கில் போட்டால் ரொம்ப நல்லது. அப்புறம் எப்பவுமே எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடணும். பாருங்கள், எண்ணெய் ஊற்றுங்க. குபேரா இருக்க மாட்டோம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் தீபம் ஏற்றுவேன். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில், மீதிக்கெலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவோம். பஞ்சு திரி போடணும். எப்பவுமே எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும், அதை ஞாபகத்தில் வச்சுங்க. குபேர விளக்குக்கு பச்சைக்கல்லி திரி போடணும். பாருங்கள், இது தேங்காய் எண்ணெய். நெய் இருந்தாலும் நெய் ஊற்றலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். பச்சை திரி போட்டு குபேர சாமிக்கு விளக்கேற்றினா நல்லது. அதேமாதிரி ஓம் தீபத்தையும் பச்சை திரி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். அதனால் அது கொஞ்சம் மஞ்சள் தூள், அதில் கூட கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் நல்லா நைஸாக இது பண்ணி போட்டுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஜவ்வாது போட்டுங்க.